மாப்பிள்ளையோட அப்பா கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு மணமேடையிலேருந்து கீழே இறங்குறாரு. இதை பார்த்து பதறி போன மல்லி மணமேடை நோக்கி ஓடுறாங்க. அவங்கள தடுத்த அண்ணியையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. பையனோட அப்பா கிட்ட ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் 35 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டு 25 பவுன் தான் போட்டிருக்காங்க. வேணா உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு 10 பவுனை நீ ரெடி பண்ணி கொடு, கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னால் 10 பவுன் கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க கிட்ட ஒரு பொண்ணு கல்யாண மேடை மேலே வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திப்பா அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. அவங்க போட்டிருந்த அவங்க அண்ணியோட 2 பவுன் செயினை எடுத்து ஆளாக கழட்டி கொடுக்குறாங்க. மீதி சிலரும் அவங்களோட நகைகளை கொடுத்து உதவுறாங்க. இந்த நகைகளை எல்லாம் கொடுத்து தோழியோட கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சு வைக்கிறாங்க. அடுத்த காட்சியில் விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்து வெண்பாவை தேடுறாரு. எங்கேயும் கிடைக்கல. வீட்டில் அவரோட அக்கா, மாமா, அக்கா பொண்ணு ரஞ்சிதம், லாயர் வித்யா, அவங்க ஹஸ்பண்ட் சுப்பிரமணியம், வீட்டில் வேலை பார்க்குற பெரியவர் என எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லாயர் விஜயை கூப்பிட்டு அங்கே இருக்க பொம்மைகளை பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா பொம்மையோட பொம்மையா வெண்பா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வெண்பா அவங்க அப்பா கிட்ட அந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விஜய் அவருக்கு எல்லாம் தெரியும்னும் அவர் இல்லாத நேரத்தில் வெண்பாவை கவனிக்கத்தான் அவங்கள வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாரு. அதே போல் விஜய் லாயர் வித்யாவையும் அவங்க ஹஸ்பண்ட் சுப்பிரமணியத்தையும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் பார்க்குறாரு. எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. மண்டபத்தில் இருந்து மல்லி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மல்லி செயினை தானம் கொடுத்த விஷயத்தை தெரிஞ்ச அண்ணி அவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. திரும்ப போய் அந்த கொடுத்த செயினை வாங்கிட்டு வர சொல்லி துரத்துறாங்க. மல்லி எப்படி கேட்குறது அந்த செயினை அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு வந்தால் தான் உன் தம்பி தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் சாப்பாடுன்னு சொல்லி மல்லியை துரத்தி விடுறாங்க. அதோட இன்றைய எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.